மேனுஃபேக்சரிங்கோட ஸ்டெப்ஸு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு வந்து கம்பெனியில் எபிட்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஏர்ன் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸேஷன் அண்ட் அமார்டைசேஷன். ஸோ அதோட சோல் கான்செப்டாக அவங்க சொல்கிறது WIP குறைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒய் WIP குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த 2 days நாங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அந்த கெய்சன் ஃபில் பண்ணி நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் இந்த பாட்டில் நெக்கை டார்கெட் பண்ணி நாங்கள் கொடுத்து அதனால் பிக் இம்பாக்ட் வந்த மாதிரி எங்களுக்கும் தெரியல. ஆப்ரேட்டர்ஸ்க்கும் கெய்சன் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள்லாம் மாதம் ஒரு 180 கெய்சன் கொடுத்துருக்கோம். ஸோ பிக் இம்பாக்ட் வரல. இனிமேல் பிக் இம்பாக்ட் வர மாதிரி நாங்கள் மூவ் பண்ணுவோம். நவீன் குமார் சார், இன்ஜினியர் பேட்டர்ன் சார், ஃபவுண்டரி யூனிட். லீன் கான்செப்ட்ஸு ஃபஸ்ட்டு என்னன்றதே ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரியாமல் இருந்தது. இந்த 2 days ஃபுல்லாக என்னன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் பண்ணுறது, ப்ராசஸ் எப்படி நீ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம், பாட்டிலுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்றது தெரிஞ்சது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சங்கர் கணேஷ் ஃப்ரம் MTD. 7 types ஆஃப் வேஸ்ட் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு, அப்புறம் பாட்டில் நெக் அந்த சுச்சுவேஷனெல்லாம் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அது மூலமாக டைம் கம்மி பண்ணுறதை பற்றி எல்லாம் சொன்னீங்க. அதுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆல் ஓவர் ஜென்ரலாக லீனை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. செல்வன் ஃப்ரம் ATC. 2 days வந்து லீன் மேனுஃபேக்சரிங் கிளாஸ் அட்டன் பண்ணோம். அதில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தது வந்து அந்த வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங்கில் வந்து எப்படியெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போ சைக்கிள் டைமு அண்ட் சேஞ்ச் ஓவர் அண்ட் WIP பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருந்தது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுது. அதுக்கடுத்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பார்ட்டை ஒன்று டெவலப் பண்ண போகிறோம்னா அது எந்த மாதிரி நம்ம குயிக்காக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 10 steps வந்து சொல்லி கொடுத்தாரு. அதில் அந்த பாட்டில் நெக் எப்படி டாக் டைம் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டஸ்ட்ரியில் போனோம்னா அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. Hello, Ashwin from ADC Composites. So, Anand sir class lean manufacturing 2 days attend பண்ணிருக்கேன். எனக்கு பிடிச்ச பாயிண்ட் வந்து என்னன்னா, லீன் பற்றி நிறைய பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பிகினர் இன் லீன் மேனுஃபேக்சரிங். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிறைய பேசிக்ஸ் லேர்ன் பண்ணேன். அப்பார்ட் ஃப்ரம் தேட், இப்போ நம்ம படித்தது வந்து எங்கேயுமே அப்ளை பண்ணல அப்படின்ட்டு ஃபீல் பண்ண ஆளுங்களில் ஒருத்தன் நான். ஸோ ஈவன் த சிம்பிளஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூட எங்கே நம்ம இண்டஸ்ட்ரியில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் லெசன். தேங்க்யூ சார். சரி, என் பேர் வீரமணிகண்டன் ஃப்ரம் ஸ்பிண்டில்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்லேருந்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் லீன் மேனுஃபேக்சரிங் நம்ம வந்து இங்கே இந்த 2 days வந்து செல்ஃப் டிசிப்ளின் இது வந்து 2 விஷயங்கள் வந்து. ஒன்று வந்து நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் அந்த இன்டெகிரிட்டி பேசியிருந்தோம். அது விஷயம் ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருந்தது. ரெண்டாவது ஒரு இன்டர்னலாக நம்ம மைண்டில் வர ப்ராசஸிங் பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ அதை நான் யோசிக்கும் போது நிறையா லைஃப்பில் ஒரு ஆல்ரெடி மீட் பண்ண சில இதெல்லாம் இருந்தது. ஒரு கேட்குற கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் பண்ணுற விதத்துக்கும் நம்மளுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அந்த டைமில் நம்மளுக்கு புரியல. பட் அந்த இன்டர்னலாக நடக்கக்கூடிய ப்ராசஸிங் பற்றி சில விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த லீனிங் தாண்டி நம்மளுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்மளுக்கு அதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பேசுனது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.